நிறைந்திருக்கிற மழைமலை தாயின் பரிசுத்த நாமத்தின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று அன்னை மழைமலை தாய் வழியாக கடவுள் செய்த நன்மைகளுக்காக அநேகம் பேர் சாட்சி சொல்கிறார்கள். இவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து மலை அருள் என்ற அருள்தல மாத இதழில் பதிவு செய்கிறோம். அதிலிருந்து ஒரு சில சாட்சிகளை காட்சிகளாக உருவாக்கி இருக்கிறோம். இந்த குறும்படம் உருவாக்கத்தில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மரியின் வழியில் மனிதம் மலரட்டும். அன்னை மழைமலை தாயின் புகழ் உலகமெல்லாம் பரவட்டும். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நாங்க கிளம்பிட்டோம். நீங்க கிளம்பி நேரம் பொண்ணு வீட்டுக்கு வந்துருங்க. நாங்களாம் வந்துடுறோம். குமார் ஒன்னும் கிளம்பலையா? ராவு காலம் முடியறதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு போனோம். கிளம்பிட்டானா பாரு. என்னடா இன்னும் ரெடி ஆகலையா? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்னப்பா? இல்லம்மா, நான் வரல. நீங்களே போய் பாருங்க. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா ஓகே. என்னடா இப்படி சொல்ற? பொண்ணு வீட்டுல என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ள ஊர்ல இருந்துகிட்டே வரலையே, மாப்பிள்ள கிட்ட ஏதோ குறை இருக்குமோன்னு நினைக்க மாட்டாங்க? எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம். முதல்ல நீ கிளம்பு. இல்லம்மா, இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தாச்சு. எந்த பொண்ணுக்குமே என்ன பிடிக்கலம்மா. இந்த பொண்ணு வீட்டுக்கும் போய் அவமானப்படுறத விட நான் இங்கேயே இருந்துடுறேன்னு. இல்லடா, இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். நீ கிளம்பு. கிளம்பிட்டான், இப்ப வந்துடுவான். என்னடா இவ்வளவு நேரம்? சரி வா கிளம்புவோம். வாயா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம். இல்லையா, பொண்ணோட வீட்டுல இருந்து தான் வர்றேன். பொண்ணோட அப்பாவுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன தரகரை இப்படி சொல்றீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து இருக்கிறாங்க? வாங்க உடனே போய் பார்க்கலாம். இல்லங்க, இந்த அவசரமா நினைக்கிறாங்க. இந்த வரன் வேண்டான்னு. இல்லையா, வேற நல்ல வரன் வரும். கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். பையனோட ஜாதகத்தை பத்தி பொண்ணு வீட்டுல சொன்னீங்களா? இல்லங்க, சொல்லல. என்ன தரகரை இப்படி பண்ணிட்டீங்க? 1000 பொண்ணு சொல்லியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தம்பிக்கு 33 வயசு ஆச்சு இல்லையா? சரி விடுங்க, நம்ம பையன் தலையெழுத்து அவ்வளவுதான். வாங்க போலாம். இப்ப உங்க 2 பேத்துக்கும் சந்தோஷமா? நான் தான் ஆரம்பத்திலே வேணாம் வேணான்னு சொன்னேன்ல. என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? என்ன இப்படியே விட்டுருங்களேன். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஏன்டா இப்படிலாம் பேசுற?
உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அந்த பொண்ணு கொடுத்து வைக்கல. ஹலோ, வாங்க புது மாப்பிள்ள. ஆமா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இல்லடா, பொண்ணு வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. ஏன், என்னாச்சு? என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு அவ்வளவுதானா? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. விடுங்கண்ணே, டீ சாப்பிட்டே பேசலாம். சரி விடுங்கண்ணா, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எங்க அண்ணனும் இப்படிதான், எவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாம இருந்தான். இப்போ இந்த வடபழனில ஒரு ஜோசியர் இருக்காராம், போய் பார்த்ததுதான் உண்டு. அடுத்த மாசமே கல்யாணம் ஆகி இப்ப 2 குழந்தை கூட இருக்கு. பேசாம நீங்க கூட வடபழனில அந்த ஜோசியரை போய் பாருங்க, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். சொன்னா கேளுங்க. சே, என்னடா 21ஆம் நூற்றாண்டுல வந்திருந்துகிட்டு ஜாதகம் தோசம்கிட்டு. கண்டிப்பா நீங்க அங்க போய் பாருங்க. எனக்கு என்னவோ நீங்க அங்க போய் பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் நடக்குன்னு தோணுது. சரி, நீ ஏதோ சொல்ற, நான் போய் பாக்குறேன். அட்ரஸ் கொடுப்பா. உட்காருங்க. ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்கய்யா. சரி, பேர் சொல்லுங்க. குமாருங்கய்யா. பிறந்த தேதி 5/6/81. 5/6/81. நட்சத்திரம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கியா? பூராட நட்சத்திரம். ராசி? ராசி தனுசு ராசிங்க. இந்த ஜாதகத்துக்கு இன்னும் கல்யாணம் நடந்திருக்காத. இனிமேல நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஜன்மத்துல அது நடக்கவும் நடக்காது. என்னையா சொல்றீங்க? ஆமாம் தம்பி, உன் ஜாதகம் அப்படி இருக்கு. இந்த ஜன்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பே இல்லை. அதையும் மீறி நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னா கண்டிப்பா இதனால ஏதாவது பெரிய உயிர் சேதம் ஏற்படும். அதுவும் உன் குடும்பத்துக்கு இல்ல, அந்த பொண்ணு குடும்பத்துக்கு. இதுக்கு பரிகாரமே கிடையாதா? இதுக்கு பரிகாரமே கிடையாது. உனக்கு கடைசி வரைக்கும் தனியா இருக்கணும்னு தான் விதி. இதை யாராலையும் கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாது. வாப்பா குமாரு, வந்து உக்காரு. என்னப்பா சொல்லுங்க. தரகர் வந்து ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு போனாரு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாமான்னு கேட்டாரு. நாங்க உன்னை கேட்டு சொல்றோம்னு சொன்னோம். எப்படிடா, நாளைக்கு நீ ஃப்ரீயா? என்னம்மா விளையாடுறீங்களா? நேற்றுக்கு தான் ஒரு பொண்ணை பார்க்க போறோம்னு சொல்லி போனோம். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்ன விளையாட சொல்றீங்களாமா? வேணாமா, விடுங்க. அது நடக்கணும்னு எழுதிருக்கு, நடந்துருச்சு. அதுக்கு உனக்கு சம்பந்தமாடா? இல்லப்பா, சம்பந்தம் இருக்கு. இந்த
இந்த காலத்துல ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த ஆளுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம ஏதோ சும்மா சொல்லிருக்கான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. இல்லம்மா, என்னால கல்யாணம் எல்லாம் படிக்க முடியாது, என்ன விட்டுருங்க. டேய் நில்லுடா, நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம், உன்னால வர முடியுமா முடியாதா? இல்லப்பா, என்னால வர முடியாது. டேய், எங்களை பாத்துக்க நீ இருக்க, எங்களுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்க யாருடா இருக்கா? இல்லம்மா, என்ன கம்பல் பண்ணாதம்மா. இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணா நான் வீட்டை விட்டு போக வேண்டியது வரும். முடியுமா என்னதான்டா சொல்ற? நாளைக்கு உன்னால வர முடியுமா முடியாதா? நான் வீட்டுல இருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். இல்லடா, வீடு எங்க போறான்? உனக்கு கடைசி வரைக்கும் தனியா இருக்கணும் விதி. இதை யாராலையும் கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது. டிக்கெட் டிக்கெட் சார், எங்க சார் போனோம்? வண்டி எங்க சார் போகுது? அச்சர பாக்கம். தலங்கை ஒலிக்க ஜதிகள் முழங்க ஸ்வரங்கள் ஏழும் இசைத்திட இனிய ராகம் இசைத்து பாட இதயம் உன்னை தேடுதே. தலங்கை ஒலிக்க ஜதிகள் முழங்க ஸ்வரங்கள் ஏழும் இசைத்திட சப்தஸ்வரங்கள் ஏழும் இசைத்திட இனிய ராகம் இசைத்து பாட இதயம் உன்னை தேடுதே. அம்மா இதயம் உன்னை தேடுதே. துயர்கள் நீக்கும் தூய அன்னையே உந்தன் கருணை காட்டுவாய். அம்மா உந்தன் கருணை காட்டுவாய். ஸ்தோத்திரம் ஃபாதர். தோஸ்திரம்பா, எங்க இருந்துப்பா வர? நான் சென்னையில இருந்து வரேன் ஃபாதர். ஃபாதர், இந்த திருத்தலம் எவ்வளவு மகிமையா இருக்குது.
இந்த திருத்தலத்தோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஃபாதர். இந்த அருள்தலத்தினுடைய வரலாறை பத்தி உங்களுக்கு சொல்லுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 1967 முதல் 1969 வரை தமிழகத்தை ஒரு கடும் வறட்சி ஆட்கொண்டது. மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிறப்பு பக்தி முயற்சிய அப்போ இருந்த அருட்தந்தை புஷ்பம் அடிகளார் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அன்னையின் திருவுருவத்தை ஒரு தேரில வைத்து பவனியாக அருகாமையில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. அம்மா தாயே, மழையின்றி தவிக்கும் எங்களுக்கு நல்ல மழையை தாருமம்மா என்று மதபேதம் பார்க்காமல் எல்லோரும் வேண்டினாங்க. அன்னையின் திருச்சுரூபத்தை தற்பொழுது அன்னையின் கெபி உள்ள இடத்துல வச்சு ஜெபித்தாங்க ரொம்ப பக்தியோடு. மழை இல்லாம கஷ்டப்படுறமே, இந்த மக்களை எல்லாம் பாருமா, சாப்பிட சாப்பாடு இல்ல, பயிர் வைக்க முடியல, ஆடு மாடெல்லாம் செத்து போகுது. அம்மா இரக்கம் வையம்மா, மழையை கொடம்மா, நாங்கெல்லாம் கேட்கிறோமே, அம்மா எங்களுக்கு மழையை கொடம்மா, கஷ்டத்துல இருக்கிறோம், நீ இல்லன்னா யார்கிட்டமா போவோம், நாங்க நீதாம்மா எங்களுக்கு அடைக்கலம், உன்னையே தேடி வந்திருக்கிறோம்மா, இந்த மக்களுடைய முகத்தை எல்லாம் பாரும்மா, கஷ்டத்துல இருக்கிறோம்மா, நாங்க எங்க குடும்பம் எல்லாம் பாருமா, மழை இல்லாம சாவறோம், அம்மா உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், நீதாம்மா எங்களுக்கு மழையை தரணும், தோ வறட்சியில எங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம், எல்லார் சார்பா நாங்க வந்திருக்கிறோம், எங்க மனசையெல்லாம் மழையை கொடுத்து குளிர வையம்மா, நீதாம்மா எங்களுக்கு அடைக்கலம் தஞ்சம், எல்லாம் நீதான், உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், எல்லாரும் மாதாவை பார்த்து உருக்கமா ஜெபிங்க, மழைக்காக ஜெபிங்க, நாமெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறோம் இங்க, மாதா கிட்ட மழை வேண்டதுக்காக வந்திருக்கிறோம் இங்க, இந்த தாய் தான் நமக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், இதோ ஆண்டவர் கிட்ட நமக்காக இவங்க பரிந்து பேசி மழையை இன்னைக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க, எல்லோரும் கையை உயர்த்துங்கள், எல்லோரும் ஜெபியுங்கள், மாதாவே மழையை தாருமம்மா, மாதாவே இரக்கம் காட்டுமம்மா, மாதாவே மழையை தாருமம்மா, எல்லோரும் ஜெபியுங்கள், எல்லோரும் கையை உயர்த்துங்கள், எல்லோரும் மழையை கேளுங்கள், மாதாவே மழையை தாருமம்மா, மாதாவே இரக்கம் காட்டுமம்மா, எல்லோரும் ஜெபியுங்கள், எல்லோரும் கையை உயர்த்துங்கள், எல்லோரும் மழையை கேளுங்கள், மாதாவே மழையை தாருமம்மா, மாதாவே இரக்கம் காட்டுமம்மா. அன்றையிலிருந்து இந்த அருள் தலத்திற்கு அற்புத ஆரோக்கிய மழை மலை மாதா அருள் தலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இதுதான் இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு. ஃபாதர், மாதா யாருக்காவது நேர்ல காட்சி கொடுத்திருக்காங்களா ஃபாதர்? ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அம்மா மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அந்த வேகாத வெயில்ல ரொம்ப சுமைகளை எல்லாம் அவங்க சுமந்துட்டு குழந்தையோட அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ
அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்ல என் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட நிறையா சீர்தாரும் அம்மா. அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்ல என் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். நீங்களும் கொஞ்சம் உட்காருங்க. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து சரி கிளம்பலாமாங்க. தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவர் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உம் பாதம் பணிகின்றோம் அம்மா ஆரோக்கியத்தாயே. ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியும் நிறைவாய் தாரும் அம்மா. அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்ல என் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள்